ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஒன்று சாமுவேல் 25:28. உமது அடியானின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளிலே ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாமல் இருப்பதாக. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாமல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? நம்மளும் யாருக்கும் பொல்லாப்பு செய்யக்கூடாது, அவங்களும் நமக்கு பொல்லாப்பு செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் நிமித்தமாய் மற்றவர்களும் व्यसனப்படக்கூடாது, மற்றவர்கள் நிமித்தம் நம்மளும் व्यसனப்படக்கூடாது. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? ஓகே, கொஞ்சம் பைபிளை மூடி சேரில் வச்சுட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளிலெல்லாம் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாது. ஒரு 3 பேருக்கு சொல்லாமா? மனப்படம் பண்ணிட்டீங்களா? ஓகே. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு பொல்லாப்பும் உனக்கு காணப்படாது. அல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு பொல்லாப்பும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச பாட்டு, அந்த பாட்டு பாடலாமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு ஏறிடாது மகளே. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னது? ஒன்று பாட்டாவது ஞாபகம் இருக்கணும், இல்லாட்டி மற்றவங்க கையை தொட்டதையாவது ஞாபகம் இருக்கணும், நீங்கள் தொட்டு சொன்னதையாவது உங்களுக்கு என்ன செய்யணுங்க? ஞாபகம் இருக்கணும். அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு பொல்லாப்பையும் காணாதிருப்பாயாக. காரணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறதான ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், அந்தகாரத்தின் இருளில் இருந்து மீட்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டவன். நீ விசேஷம் உள்ளவன். ஆனபடியாலே நீ உயிரோடு இருக்கிற நாள் பரியந்தம் உனக்குள்ளும் எந்த பொல்லாப்பு காணப்படக்கூடாது, உனக்கு விரோதமாகவும் எந்த பொல்லாப்பும் நடக்கக்கூடாது. என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ உயிரோடு இருக்கும் நாளிலே ஒரு பொல்லாப்பையும் உம்மிலே காணப்படக்கூடாது. 91ஆம் சங்கீதம் 9-10வது வசனம் சொல்லுது, எனக்கு அடைக்கலமா இருக்கிற. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் வீட்டை கிளீனாக பூட்டிட்டு வந்தீங்க? ஓகே, பூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஓகே, சோத்திரம். எதுவுமே ஈச்சு காக்கா கூட உள்ளே போகாது. எல்லாரும் இங்கே இருங்க. ஓகே. ஏதாவது சிந்திக்கணும்னா பிரியமானவர்களே, ஆஃப்டர் 10 o'clock போய் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து சிந்திங்க, கவலைப்படுங்க. இங்கே இருக்கும்போது ஆண்டவரோடு இணைந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு ஒரு பொல்லாப்பும் வரக்கூடாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் ஒருத்தனுக்கும் பொல்லாப்பு செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவன். நீ ஒரு சிப்பாயி, நீ ஒரு யுத்த வீரன். You are a militant. நீ சாதாரணம் உள்ளவன் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதே, உனக்கும் தீங்கு நடக்காம கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் எல்லாரையும் ஏமாத்துவேன், ஆனா எல்லாரும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன். ஏன் நான் எல்லாரையும் சரக்கு பொறுக்குன்னு கேட்டுருவேன், ஆனா ஒரு வார்த்தை யாராவது என்ன சொன்னா என்னால தாங்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அபிகாயில் என்று சொன்னால் அப்பாவை சந்தோஷப்படுத்துகிறவள், அப்பாவை சந்தோஷப்படுத்துகிறவர், தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறவள் சொல்லுகிறாள், பிரியமானவர்களே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு பொல்லாப்பும் உன் வீட்டுக்குள்ள நடக்காது. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். 91 சங்கீதம் 9-10 வசனத்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதைகள் என் கூடாரத்தை அணுகாது. என் வீட்டுக்கிட்ட எந்த வாதையோ கொள்ளை நோயோ வராது, எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, 23 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுங்க பார்ப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதன் பொல்லாப்பை கண்டு பயப்பட மாட்டேன், காரணம் என் தேவன் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை, இருளின் ராஜ்யத்தில் இருந்து அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஆனபடியாலே இருளின் ஆதிக்கங்கள் எனக்கு விரோதமாய் எரிச்சல் கொள்ளும், இருளின் ஆதிக்கங்கள் எனக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளும், இருளின் ஆதிக்கங்கள் எனக்கு விரோதமாய் வெள்ளத்தை போல சத்ருவாய் எழும்பும், ஆகிலும் உனக்குள் பொல்லாப்பு காணப்படக்கூடாது, உனக்குள் பொல்லாப்பு காணப்படாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதன் பொல்லாப்பை கண்டு நான் பயப்படுவதில்லை, தேவன் நீர் என்னோட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் அந்த வார்த்தைகள் என்னை தேற்றும். பொல்லாப்பை கண்டு நான் பயப்படுவதில்லை, பொல்லாப்பை கண்டு நான் கலங்குவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 121 சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். என்னை காக்கிறவர் எப்படிப்பட்டவர்? எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். எந்த நோயோ, எந்த போராட்டங்களோ, எந்த பிரச்சனைகளோ என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காப்பவர். காரணம் என்ன? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒரு பொல்லாப்பும் உன்மேல் காணப்படுவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசே நல்ல யுத்த கலைஞன், அரசு மாளிகையிலே வளர்ந்தவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நடத்தினவன். ஏறக்குறை 25 லட்சத்துக்கு மேலே அவனுடைய சபையிலே ஜனங்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. 25 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்க. 106ஆம் சங்கீதம் 32வது வசனம் 33வது வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே வாசிங்க. மெரிபாவிலே தண்ணீரண்டையிலே 106:32 மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் மேரிபாவின் தண்ணீரண்டையிலே அவர்களுக்கு கடுகோபம் மூட்டினார்கள். அவர்களை கோபத்தை மூட்டினாங்க. சாத்தான் வேலை எப்பவும் உன்னை கோபம் மூட்டுற வேலை தான். வேலை இல்லையா? தங்கம் பிரகாசிக்கணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் சூடு ஏற்றணும். உரசி உரசி என்ன செய்யணும்? நீ சும்மா இருந்தாலும் விட மாட்டான், கொஞ்சம் உரசி பார்ப்பாங்க. ஏதாவது பொய்ய சொல்லி ஏதாவது சொல்லி
அவங்களுக்கு அதை செய்யலன்னா முடியாது, கொஞ்சம் உரசி பார்ப்பாங்க. வேதம் சொல்லுது, மோசையை அவர்கள் கோபம் மூட்டினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசையை கோபம் மூட்டினார்கள். கோபம் மூட்டினபடியாலே அவன், பிரியமானவர்களே வாசிங்க பார்ப்போம், அது அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அந்த கோபத்தினாலே பொல்லாப்பு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை சொல்லுங்க பார்ப்போம், எவன் எது சொன்னாலும் நீ டென்ஷன் எடுத்துக்கிடாத, அது உன் நரம்புக்கு தான் கெடுதி. ஆமாம், கண்ட பயலோ கண்டது சொல்லுவான், கண்டதை சொல்ல மாட்டான், காணாததையும் சொல்லுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. எவன் எப்படி சொல்லிட்டு போட்டு, நீயோ உன் சமாதானத்தை காத்துக்கொள், உனக்கு ஒரு பொல்லாப்பும் வராது. யூ ஆர் எ வாரியர், நீ ஒரு மிலிட்டன், நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவன். இருளின் ஆதிக்கங்கள் உன்னை மேற்கொள்ளும்படியாக தான் வரும், ஆனாலும் உனக்கு ஒரு பொல்லாப்பும் வராது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, மெரிபாவிலே தண்ணீர் அண்டையிலே பிரியமானவர்களே அவனுக்கு கடும் கோபத்தை மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசைக்கு என்ன வந்தது? பொல்லாப்பு வந்தது. காரணம் என்னவென்றால், அவர்கள் அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவன் மேல் இருந்த அபிஷேகத்தை, அவன் மேல் இருந்ததான அழைப்பை, அவன் மேல் இருந்ததான தெரிந்து கொள்ளுதலை, அவன் மேல் இருந்ததான கர்த்தத்துவத்தை அவர்கள் விசனப்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலே அவன் தன் உதடுகளினாலே பதறி பேசிவிட்டான். ஆனால் நீயோ உயிரோடு இருக்கிற நாள் வரையந்தோம் உனக்குள்ள இருந்து பொல்லாப்பு எழும்ப வேண்டாம். நீ மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்கிறவன் ஆகிறாதே, அப்பொழுது உனக்கு பொல்லாப்பு நேரிடுவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 5:12 சொல்கிறது, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினாலே அவனை காக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் போய் சுகமாயிருப்பான். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீதிமானாக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். உனக்கு ஒரு பொல்லாப்பும் வராது, ஒரு கேடும் வராது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீயோ மற்றவர்களுக்கு கேடு செய்தாதான் உனக்கு கேடு வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, நீ உயிரோடு இருக்கும் நாள் பரியந்தோம் உனக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை இன்று நாம் தியானிக்கிறவர்களாக இருப்போம். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 25-28. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், உமது அடியாளின் பாதகத்தை நீர் மன்னியும். அபிகாயில் தாவீதிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார். காரணம் என்ன? பிரியமானவர்களை 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் மரித்து போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாமுவேல் மரித்து போனார். தாவீது, பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், கர்மேலிலே அவன் சவுலுக்கு பயந்து ஒளிந்திருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 400க்கு மேலே ஜனங்கள் தாவீதோடு இருந்தார்கள். ஆகிலும் கர்த்தர் நியமிக்கப்பட்ட காலம் வரும் வரைக்கும் தன்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இருந்ததான சூழ்நிலையிலே பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், என் வேத வசனம் சொல்லுகிறது, நாபோத் என்கிற ஒரு மனிதன், தன் ஆடுகள் 3000 ஆடுகள் அவனுக்கு இருந்தது. இந்த நாபோத் என்கிறதான மனிதன் தன்னுடைய ஃபேக்டரியை, தன்னுடைய தொழில் துறையை கர்மேல் பர்வத தண்டை வைத்திருந்தான். அவனுடைய ஆடுகள் அங்கே மேய்த்தது, அவனுடைய மேய்ப்பர்கள் அங்கே இருந்தார்கள்.
அவர்களுக்கு தாவீதும் அவனோடு இருந்ததான பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் சேனைகளும் ஒரு பாதுகாப்பின் மதிலாக இருந்தது. 16வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் மதிலாக இருந்து அவர்களை பாதுகாத்தார்கள். என் வேத வசனம் சொல்லுகிறது, இப்படி இருந்ததான சூழ்நிலையிலே பிரியமானவர்களை மயிர் கத்திரிக்கிறதான, ஆட்டுக்கு மயிர் கத்திரிக்கிறதான, இல்லாவிட்டால் பிரியமானவர்களே அவர்கள் வேலை செய்ததான கூலி, ஒரு விவசாயிக்கு அறுவடை வருகிறது போல ஒரு மேய்ப்பனுக்கு அந்த மயிர் கத்திரிக்கிறதான அந்த நாள் விசேஷம் உள்ளது. ஆட்டின் முடியை வெட்டுவார்கள், அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பாங்க, அதிகமான லாபம் வந்து கொண்டு இருக்கும், சம்பாதிக்கிறதான ஒரு டைம். அந்த டைமில் நல்ல சாப்பாடுகள் கொடுப்பார்கள், வீட்டுக்கு ஊருக்கு எல்லாருக்கும் தங்களுடைய சம்பாத்தியத்தை எல்லாருக்கும் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே தாவீது தன்னுடைய 10 வாலிபர்களை தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் அனுப்புகிறான். இந்த தாவீது வாலிபர்கள் பிரியமானவர்களை நாபோத் இடத்தில் போன போது சொன்னார்கள். 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவனை நோக்கி நீர் வாழ்க, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கும் சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் என்ன உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகும். நீங்க சௌக்கியமா இருங்க, உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நல்ல சௌக்கியமா இருக்கட்டும், சுகபோகமா சௌக்கியமா இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற எல்லா பொருளும் செழித்தோங்குகிறதா இருக்கட்டும் என்று சொல்லி இந்த 10 வாலிபர்களும் பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் தாவீதின் ஆலோசனையின் பிரகாரமாக கடந்து சென்று அவனுக்கு அறிவுரை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள், அவனை வாழ்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள். வாழ்த்தி விட்டு தாவீது தங்களை அனுப்பினதான நிலைமையை குறித்து சொல்லுகிறார்கள். நாபோத் பிரியமானவர்கள் ஒரு பெரிய குடிகாரன் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாபோத் என்று சொன்னால் மூடன் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தன்னுடைய மூர்க்கத்தினாலே தாவீதை பிரியமானவர்களே வேதனைப்படுத்தி விடுகிறான். தாவீதை பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் அவனை வெட்கப்படுத்தி விட்டு விடுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனை அவதூறுவாய் பேசினபடியாலே தாவீதுக்கு கோபம் வந்து விட்டது. தாவீதுக்கு கோபம் வந்து, இனி நாம் நாபோத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கொன்று விடுவோம், நாம தான் பாதுகாத்தது, நம்மளை அவன் ரெக்கக்னைஸ் பண்ணலை, அவனுடைய நம்மை குறித்து நம்மை போய் கேட்ட பொழுது நம்மளை அவமானப்படுத்தி விட்டான் என்று சொல்லி யுத்தத்தை நடத்தும்படியாக பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் தாவீது தன் பட்டயத்தையும் தன்னோடு இருந்ததான சேனைகளையும் எழுப்பிக் கொண்டு யுத்தத்துக்கு புறப்படுகிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சமயத்திலே தானே இதை பார்த்து கொண்டிருந்ததான வேலைக்காரர்கள் பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் நாபோத்தின் மனைவியாகிய அபிகாயில் இடத்தில் போய் சொல்லுகிறார்கள், இப்படி நம்முடைய எஜமானன் நமக்கு மதிலாய் இருந்து பாதுகாத்தவர்களை. வாசிங்க பார்க்கலாம், 16வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர் எங்களுக்கு அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதில்களாய் இருந்து பாதுகாத்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய எஜமானன் இப்படியெல்லாம் சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. உடனே அபிகாயில் இதை கேட்ட உடனே பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் ஒரு கழுதையை பிடித்து அதற்குள்ளே அநேக அப்பங்களை அடுக்கி பிரியமானவர்களே 2 திராட்சை ரசத்தின் பையை எடுத்துக்கொண்டு பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் அநேக பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் பருப்பு வகைகளை எடுத்துக்கொண்டு தானியங்களை எடுத்துக்கொண்டு தாவீதை சந்திக்கும்படியாய் போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யுத்தத்துக்கு மும்முரமாய் எழும்பி இருந்ததான தாவீது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்கேஷனை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலும் டூரிசம் போனதான இடத்துல ஒரு பெரிய அழிவு, தீவிரவாதிகள் நுழைந்து பிரியமானவர்களே அப்பாவி ஜனங்களை கொன்று விட்டார்கள். அதனாலே நமக்கும் அந்நிய தேசத்திற்கும் ஒரு யுத்தம் எழும்பிற்று. இந்த யுத்தத்தினாலே 2 பேருக்கும் பயம்.
பிரியமானவர்களை கடந்த நாட்களில் இது பஞ்சாபில் கூட பிரியமானவர்கள் அந்த பார்டரில், அந்த பாகிஸ்தான் பார்டரில் இருந்தவங்க தங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் குடும்பம் எல்லாரும் பொருளெல்லாம் தூக்கி போட்டு ஸ்கார்பியோவில் போட்டு பிரியமானவர்களை எப்படியாவது தங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம உள்ளே வந்துட்டோன்னா நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பிரியமானவர்களை வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் வர்ற தூரத்தில் அவங்க தூக்கி வெடிகுண்டை தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான், குடும்பம் முழுசும் காயப்பட்டது, மரணம் நேரிட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யுத்தம் என்பது மிகவும் அழிவு. நம்ம தென்னிந்தியாவில் இருந்தால் கூட ஏர்போர்ட்டெல்லாம் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா எந்த இடத்துல அதிகமாக ஜனம் கூடுறாங்களோ அந்த இடத்துல வெடிகுண்டை போட்டு அழிவை உண்டாக்குவாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 23 ஏரோட்ராமில் பிளேன் லிஃப்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல ராத்திரியில் கரண்ட் போடக்கூடாது, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா எப்போ ஜனங்கள் எங்கள் இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி வெடிகுண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தாவீதுக்கு ஆக்ரோஷம். அந்த ஆக்ரோஷத்தில் அவன் சொல்லுகிறது பாருங்க, நான் யுத்தத்துக்கு வந்தா உங்ககிட்ட ஒரு நாயின் சத்தம் கூட கேட்கக்கூடாது. அது நாயா இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, மனுஷனால் இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் பட்டயத்தினாலே நான் கொன்று போடுவேன் என்று சொன்னார். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரையும் பட்டயத்தினாலே நான் கொன்று போட வேண்டும் என்று இருக்கிறான். இந்த ஆக்ரோஷமான நேரத்தில் தான் பிரியமானவர்களே அபிகாயில் தன் ஆகாரத்தை எல்லாம் கொண்டு வந்த பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் தாவீதுக்கு முன்னாலே நின்று சொல்லுகிறார், நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறதான மனிதன் ஆனபடியாலே நீர் எங்களை என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நிலையான. வாசிங்க பார்க்கலாம் 28வது வசனம். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். நீர் மன்னித்தால் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா. மன்னிச்ச என்ன நடக்கும், மன்னிச்ச என்ன நடக்குங்க, மன்னிச்ச என்ன நடக்கும், மற்றவங்களை நீங்க மன்னிக்கும் போது உங்க வாழ்க்கை கட்டப்படும். தீங்கு செய்தவன் தீங்கு அனுபவிப்பான். ஆனால் நீயோ அதை மனசில் வச்சுக்கிடாத, நீயோ அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்காத. அது உனக்கு பொல்லாப்பா முடிஞ்சிடும். அவன் இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி உனக்கு தூக்கம் போயிடும். இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி சாப்பாடு உனக்குள்ள இறங்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீ தீமையை தீமையினாலே வெல்லுகிறவனாயிராதே. 12:21 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், நீ தீமையை தீமையினாலே வெல்லுகிறவனாயிராதே. தீமையை என்ன செய், நன்மையினாலே வெல்லுகிறவனாயிரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கேடை சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கிறவன் கேடை தான் பேசிக்கொண்டே இருப்பான், கெட்டதை பேசுவான். தான் செய்கிறது என்ன என்று அவனுக்கு தெரியாது. ஆனபடியாலே நீயோ மன்னிக்கின்றவர்களாயிருங்கள், அப்பொழுது உங்க வீடு என்ன செய்யும், நிலைச்சு நிற்கும். வாசிங்க பார்க்கலாம். உமது அடியானின் பாதகத்தை மன்னிப்பீராக, கர்த்தராகிய ஆண்டவர் உமக்கு நிலையான வீடையும் நிச்சயமாகவே என்ன செய்வார், உம்மை கட்டுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை என்ன செய்யுமாம், அடக்கும். குற்றத்தை மன்னிக்கிறவன் அவனுக்கு என்ன உண்டாகும், மகிமை உண்டாகும். குற்றத்தை மன்னிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், மகிமை கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். அதை விட்டுட்டு அதில் மனசிலே வச்சிட்டு இருந்தா நீ மனுஷனை இருக்க முடியாது, 4 பேருக்கு ஆதரவாக இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது உன்னை கெடுத்துவிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அபிகாயில் அதுதான் சொல்லுகிறார், உம்முடைய அடியானின் பாதகத்தை நீங்க என்ன செய்யுங்க,
மன்னிங்க. அப்போ நிச்சயமா உங்க பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய வீடுகள், உங்களுடைய எதிர்காலம் அது கட்டப்படுகிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:3 வாசிப்போம். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. வழக்குக்கு விலகுகிறது மனுஷனுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? வழக்காட போகாது. டோன்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். சில நேரத்தில் பிரச்சனை எங்கே வருது தெரியுமா? நம்ம அதை விவரிக்க போகிறோம். இப்படி ஆகி போச்சு, இல்லை நான் இப்படி தான் சொன்னேன், இப்படி தான் பண்ணினேன், அப்படி தான் பண்ணேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தன்னுடைய தீங்கை நியாயப்படுத்த நிற்பான். தான் செய்கிறதான பொல்லாப்பை அவன் நீதிப்படுத்த நிற்பான். அதற்கு நீ போய்விடாதே, அதை அவாய்ட் பண்ணிடு. நீ அதை ப்ரூவ் பண்ண போனா இன்னும் கேடுதான் உண்டாகும், இன்னும் நஷ்டம்தான் உண்டாகும். அபிகாயில் சொல்லுகிறார், நீர் எங்களுடைய பாதகத்தை மன்னிப்பீராக, அப்பொழுது நிச்சயமாகவே நீர் கட்டப்படுவீர். உம்முடைய வீடு நிலைச்சு நிற்கும், உம்முடைய குடும்பங்கள் நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவராகிய கர்த்தர், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவராமே. நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர் ஆனபடியாலே வாசிங்க பார்ப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு பொல்லாப்பும் நீர் காணப்படுவதில்லை. ஒரு பொல்லாப்பும் உமக்கு வராது. கர்த்தருடைய பிள்ளையாய் தீமையை தீமையினால் அல்ல, தீமையை நன்மையினால் மேற்கொள்ள வேண்டும். நீ கர்த்தருடைய பிள்ளை. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தார் அல்லாதபடியாலே உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். உலகம் தன்னுடையவர்களை சிநேகிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் தன்னுடையவர்களை சிநேகிக்கும், ஆனால் கர்த்தருடையவர்களை சிநேகிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளை சிநேகிக்காது. தேவனுக்குள்ள ஒருத்தன் பரிசுத்தமான நீதியில தேவ கிருபையிலே காணப்படும் பொழுது அவனுக்கு விரோதமாய் எப்பொழுதும் எரிச்சல் உண்டாய் கொண்டேதான் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுப்பா சொல்றார், ஏன்னா நான் உலகத்தில் இருக்கும் பொழுது உலகம் என்னை விரோதித்தது, அவைகள் உங்களையும் என்ன செய்யும்? விரோதிக்கின்றதா இருக்கும். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்லாததா இருக்கிறபடியாலே உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கிறதா இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், என்னிடத்தில் சமாதானமாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தவனாய் இருக்கிறேன். ஜெயித்தவர் உன்னோடு இருக்கிறார். ஆனபடியாலே பிரியமானவர்களே, நடந்த தீமைகளை குறித்து எண்ணாதே, நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான். ரோமருக்கு எழுதின நிருபம் சொல்லுகிறது, அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவன். ஆனபடியாலே பொல்லாப்பு உனக்கு வரதான் செய்யும், தீமைகள் உனக்கு விரோதமாய் வரதான் செய்யும். ஆனால் நீயோ அது உன்னை மேற்கொள்ள அவர் விட மாட்டார். நீயோ பொல்லாப்பு செய்கிறவனாயிராதே, பொல்லாங்குக்கு துணை நிற்கிறவனாயிராதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். பொல்லாப்பு வரும், தீமைகள் வரும். ஆஃபீஸில் நீ வேலை செய்யும் பொழுது பிரியமானவர்களை, நீ உண்மையாக கரெக்டான டைமுக்கு போனாலும், உண்மையாக உன் வேலையில் இருக்கும் பொழுது உன்னை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் ஒரு கோஷ்டி அங்கே எழுப்பிதான் நிற்கும். ஏன் அவர்கள் எழுப்பி நிற்கிறார்கள் என்று சொன்னால், நீ கர்த்தருடைய நீதியிலே நடக்கும்படிக்கு. ஏன் உனக்கு விரோதமாய் பிரியமானவர்களை சோதனைக்காரன் இருக்கிறான் என்று சொன்னால், டு ஷோ யுவர் வேல்யூ.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உனக்குள் இருக்கிற சிறப்பு தன்மை வெளிப்படும்படியாக உன்னை சோதிக்கும்படியாய் சிலரை கர்த்தர் வைத்திருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா வேதம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சுதந்தரிப்பான். வாசிக்கலாமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரன். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். தோற்று போகிறவன் அல்ல. சோதனையே வேண்டாண்டவரே, போராட்டமே வேண்டாம், பிரச்சனையே வேண்டாம், எக்ஸாமினேஷனே வேண்டாம்னு சொன்னா பிரியமானவர்களே, அவன் ஜெயம் கொள்ள முடியாது. When you have victory over your examination, when you have victory over your wrestling, you will be called, you will be the champion. மல்யுத்தத்திலே ஒருவன் ஜெயிக்கும் பொழுது அவனை வீரன் என்று சொல்லுவார்கள். பரீட்சையிலே ஒருவன் ஜெயிக்கும் பொழுது அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். 8வது வசனம் சொல்லுது பாருங்க. பிரியமானவர்களே, இந்த யுத்தத்தை கண்டு பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் அருவருப்பானவைகளை நடத்துகிறவனும் கொலைபாதகனும் விபச்சாரக்காரனும் சூனியம் பண்ணுகிறவனும் விக்கிர ஆராதனைக்காரனும் பொய் பேசுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அவிசுவாசிக்கு பொல்லாப்பு வராது. விசுவாசியா இருக்கிறவன் பரலோகத்துக்கு போகணும். அதனாலே அவனுடைய விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிறபடியால் அவனுக்கு பாடுகள் வரும். தாவீது ஒரு பெரிய ராஜாவாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீது ராஜாவாவதற்கு முன்பாக அவன் கடந்து சென்றதான சரித்திரங்கள் அவனை உருவாக்கிற்று. யுத்த வீரனாய் உருவாக்கிற்று, சகித்துக் கொள்கிறவனாய் உருவாக்கிற்று, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவனை உருவாக்கிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய வீட்டார், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ராஜா, அவனுடைய குடும்பத்தார் அவனை பகைக்காவிட்டால் இவ்வளவுக்குள்ள அவன் உருவாயிருப்பானோ இல்லையோ தெரியாது. ஒரு பெரிய மன்னனாக, போற்றப்படுகிற மன்னனாய் அவன் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் கடந்து சென்றதான பாதை. பயப்படுகிறவன், அவ்விசுவாசத்தில் இருக்கிறவன், தேவனை விசுவாசியாதவன், போராட்டத்திலே பயந்து பின்வாங்குகிறவன் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் தான் வேதம் சொல்லுது, நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவன். ஆனபடியாலே நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவனா இருக்கிறபடியாலே பொல்லாப்பு செய்கிறவனா இராதே. உலகத்திலே பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், யுத்தம் நடப்பிக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்வதற்காக தான் ஆயுதங்களை வாங்கி கொள்ள வேண்டும். தன்னை தற்காத்து கொள்ள ஆயுதங்களை வாங்கி கொள்ள வேண்டும். தான் யுத்தம் செய்வதற்கு ஆயுதங்களை பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு ஒருவன் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் யுத்த வீரனாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொல்லாப்பு செய்கிறதான ஆயுதங்களை இவன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவனோ தேவனை மகிமைப்படுத்துகிற ஆயுதத்தை எடுக்க வேண்டும். தேவன் மேல் உள்ள விசுவாசத்தின் ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, ஸ்தோத்திரம், தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் தனக்காக செய்ய போகிறதை பார்க்க காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதான ஆயுதங்களை மாத்திரம் நான் காட்டி நான் முடிக்க ஆசிக்கிறேன். வாசிங்க, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12-13 வசனம் வாசிங்க பார்ப்போம். உன்னோட போராடினவர்களை கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். 42:12 கர்த்தருக்கு மகிமை செலுத்தி துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. அவருடைய துதியை நீங்கள் அறிவிக்கிறவர்களாயிருங்கள். கர்த்தர்
பராக்கிரமசாலியை அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உங்களுக்காக யுத்த வீரனை போல் வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ஜித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிப்பது எப்படி? நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய யுத்தம் வைராக்கியத்திலும் வெறுப்பிலும் அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு விரோதமாய் பிரியமானவர்களை சத்துரு எழும்பும் பொழுது, உனக்கு சமாதான கேடை உண்டாக்கும்படி பொல்லாங்கன் எழும்பும் பொழுது, என் வேதம் சொல்லுது, நீயோ கர்த்தருக்கு என்ன செய்யணும்? மகிமையை செலுத்துகிறவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறவனாயிரு, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாயிரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலியை போல உனக்காக புறப்பட்டு அவர் யுத்தத்தை செய்கிறவராயிருப்பார். உன் சத்துருவை அவர் மேற்கொள்ளுகிறவராயிருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாம்சத்தில் இருக்கிற இது நமக்கு ஜீர்ணிக்காது, இது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராவது ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டா பிரியமானவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா? யாராவது ஒருத்தவன் நமக்கு விரோதமாக எழும்பிட்டா ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா? பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா? பிரியமானவர்களை ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நம்முடைய தொழிலில் முட்டுக்கட்டையாக இருக்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா? அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான் ஐயா கூட பாடுகிறார், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. அப்போ நீ தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் உன்னுடைய யுத்தத்தை அவர் நடத்துகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக மோவாபின் ஜனங்களும் அம்மனோனின் புத்திரர்களும் பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் அமோரியர்களும் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாய் புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. நமக்கு தெரிஞ்சதான ஒரு சம்பவம். அநேக நேரத்தில் இதை கேட்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர்கள் வந்ததான நோக்கத்தை ஸ்தோத்திரம் யோசபாத்து தன் ஜெபத்திலே சொல்லுகிறார். பாருங்களேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் பிரியமானவர்களே 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை, நாங்கள் நன்மை செய்தோம், அவர்களோ எங்களை தீமை செய்யும்படியாய் வருகிறார்கள். தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின, எங்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறதான இந்த இடத்திலிருந்து எங்களை துரத்தி விடுறதுக்காக எங்களுக்காக வரார்கள். 12வது வசனம் வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவங்களை நியாயம் தீர்க்க வேண்டும். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக, இப்பொழுது இந்த ஏராளமான கூட்டம், ஒரு மனிதன் ஒரு ராஜ்யத்தை அழிப்பதற்கு பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் அம்மோனியர்கள், மோவாபியர்கள், மலைவாழ் ஜனங்கள், அப்புறத்தில் உள்ளதான சேராவின் மலைவாழின் ஜனங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏராளமான கூட்டம் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. இவங்களுக்கு முன்னால நிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஆனபடியால் எங்கள் கண்கள் உம்மைதான் நோக்கி கொண்டே இருக்கிறது. இப்படி சொன்னதான யோசபாத், இப்படி ஜெபித்ததான யோசபாத் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, யோசபாத் எழும்பி சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். வாசிங்க பாப்போம்.
அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து சொன்ன வசனத்தை மாத்திரம் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அவருடைய கேளுங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைச்சு நிற்பீங்க. ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை வரணும். சத்துருக்கள் ஏன் வருகிறார்கள்? நஷ்டங்கள் ஏன் வருகிறது? பலவிதமான போராட்டங்கள் திடீரென்று ஏன் வருகிறது? நாம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைக்கும்படியாய். யோசபாத்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, அப்பொழுது நிலைச்சு நிற்பீங்க. இரண்டாவது சொல்லுகிறார், அவருடைய தீர்க்கதரிசியின் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைங்க. தேவன் தம்முடைய வேதத்திலே கொடுத்திருக்கிறதான தீர்க்க தரிசன வார்த்தைகளின் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். அந்த நம்பிக்கை உங்களை காரிய சித்தியை உண்டாக்கும். யூ வில் பி சக்சஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த வசனம் உங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள், அப்பொழுது சித்தி பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். இப்படி சொல்லி பிரியமானவர்கள் 21வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஆலோசனை பண்ணி கர்த்தருடைய மகத்துவத்தை என்ன செய்ய ஆரம்பித்தார்களா? துதிக்க ஆரம்பித்தார்கள். துதித்த போது நடந்த காரியம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 23வது வசனத்தை வாசிங்க. எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்த தீர்த்த ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக அழிக்கும்படியாய் எழும்பிவிட்டார். அல்லேலூயா. நீ தேவனை துதிக்கிறவனாயிரு. நீ கர்த்தருடைய யுத்தத்தை மாத்திரம் நடப்பி. உனக்கு விரோதமாய் யுத்தம் வரும் பொழுது, உன்னை தடை செய்யும்படியாய் சத்ரு வரும் பொழுது, உனக்கு விரோதமாய் உன்னுடைய ஆஃபீஸ்லே ஆகட்டும், உன்னுடைய படிப்பு ஸ்தலத்திலே ஆகட்டும், உன்னுடைய அன்றாட ஜீவியத்தில் ஆகட்டும், சத்துருக்கள் வரும் பொழுது நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவன். ஆயுதங்களை அல்ல, மாம்ச சிந்தைகளை அல்ல, மனுஷனுடைய பிரியமானவர்களை ஏவுகணைகளை அல்ல, தேவனையே துதிக்கிறவனாயிரு. கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நடந்த காரியம் என்ன? இவர்கள் தேவனுடைய பரிசுத்த மகத்துவத்தை துதிக்க ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பரிசுத்தத்தின் மகத்துவம் என்ன? வேதம் சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே, என்றும் போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆண்டவருடைய மகத்துவத்தை துதித்தார்கள். நடந்த காரியம் என்ன? கொள்ளை அடிக்கும்படியாய் வந்தவர்களிடத்திலிருந்து கொள்ளையை கர்த்தர் கொடுத்தார். பட்சிப்பவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுத்தார். சத்துருடத்திலிருந்து நமக்கு நன்மைகளை கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவர்கள் பொல்லாப்பு செய்யும்படியாய் வந்தார்களோ அவங்க மூலமாகவே ஆண்டவர் ப்ரமோஷனை நமக்கு கொடுத்துருவார். யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணணும், உன்னை வேலையிலேருந்து தூக்கணும்னு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள வச்சே ஆண்டவர் உனக்கு வேலையை பர்மனண்ட் ஆக்கி கொடுத்துருவார். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் தான் அபிகாயில் பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவராமே, நீர் என்ன பட்டயத்தை தூக்கிட்டு நிற்கிறீர்? நீர் என்ன யுத்தத்துக்கு எழும்பி நிற்கிறீர்? நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவர். உமக்குள் இருந்து எந்த பொல்லாப்பு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உமக்கும் ஒரு பொல்லாப்பும் வராது.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ தேவனை துதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். வாசிங்க பார்ப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் தான் என்ன செய்யுங்க? உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவர் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மாம்சத்தில் எண்ணுகிறோம், சரீரத்தில் எண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாம்சத்தின்படி ஜீவித்தால் அழிவீர்கள், ஆவியின் ஜீவித்தால் பிழைக்கிறவர்களாயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், மாம்சத்தின் ஒன்றும் உதவாது, ஆவியோ உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். ஆனபடியாலே பிரியமானவர்களை, நாம் தேவனால் பிறக்கப்பட்டவர்கள். தேவனால் பிறந்திருக்கிறதான நீ தேவன் மேலே விசுவாசம் கொள்ளுகிறவனாயிரு. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை என்ன செய்யுமா? ஜெயிக்கிற ஜெயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த காரியம் அதுதான். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்கள் தேசத்திலே உங்களை துன்பப்படுத்தும்படியாய் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் வரும் பொழுது நீங்கள் பூரிகைகளை எடுத்துக்கொண்டு பெருந்தொனியாய் முழங்குங்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூறப்படுவீர்கள். உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். வந்த பகைஞரை ஆண்டவர் நீக்கிடுவார். உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். தேவன் மேல கம்பீரமா உங்களுடைய விசுவாசம் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல உங்களுடைய உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். நீ தேவனுடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவன். ஒன்று, தேவனுடைய மகத்துவத்தை எண்ணி அவரை மகிமைப்படுத்த. இரண்டாவதாக, தேவன் மேல் உன்னுடைய உறுதியான விசுவாசமானது உலகத்தில் உன்னை துயரப்படுத்தும்படியாய் வருகிறதான எல்லா சத்துருடத்தில் இருந்தும் உன்னை அவர் ரட்சிக்கிறவராய் இருப்பார். 91ஆம் சங்கீதம் 2-3 வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீங்க தான் என்னுடைய நான் உம்மைதான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உன்னை வேட்டை ஆடும்படியாய் வருகிற வேடனுடைய கண்ணிக்கும் உன்னை பாழாக்கணும், உன்னை அழிச்சிடணும், உன்னை இல்லாம ஆக்கணும் என்கிறதான பிரியமானவர்களே பொல்லாங்கனுக்கும் அவர் உன்னை தப்ப வைப்பார். அல்லேலூயா. எந்த நோயா இருந்தாலும் அதுல இருந்து தப்ப வைப்பார். நோய் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுக்கிறது மாத்திரம் இல்லை. சிலவங்க கேன்சர் மாதிரி, அவங்களுக்கு யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கணும், யாரையாவது குறித்து பொல்லாப்பு பேசிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேன்சர் வியாதி மாதிரி தானும் கெட்டு தன்னுடைய சேர்ந்த எல்லாரையும் கெடுத்துரும். வேதம் அதுதான் சொல்லுது. பிரியமானவர்களே, நீ கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது உன்னை வேட்டை ஆடும்படியாய் வருகிற வேடனுடைய கண்ணிக்கு அவர் என்ன செய்வார்? தப்புவிப்பார். உன்னை பாழாக்க வேண்டும் என்று வருகிறதான அந்த வியாதி இடத்தில் இருந்தோம் உன்னை காத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க இல்லாம முடியாது. ஆனாலும் கூடையே இருந்து என்ன செய்தாலும் சரி குழி பறிச்சுக்கிட்டே இருப்பான். யூதாசு கடைசி வரைக்கும், தூக்கு போடுற வரைக்கும் இயேசுநாதர்கிட்ட இருந்து குழி பறிச்சுக்கிட்டே தான் இருந்தான். இயேசுநாதர் சீப்பான்னு சொல்லி தூர தள்ளல.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அபிகாயில் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பித்துகிறதான ஒரு மனுஷன். நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவனா இருக்கிறபடியாலே கர்த்தர் மேல் உன்னுடைய உறுதியான நம்பிக்கை வையே. ஆண்டவர் மேல உன் உறுதியான நம்பிக்கை இருக்கட்டும். அவரை நம்பினவர்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை உறுதியாய் இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை அவர் மேல உறுதியாய் இருக்கும் பொழுது பிரியமானோர்களே, நாம் நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். அந்த வலுவை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவர் மேல் உள்ள நம்பிக்கை. வேதம் சொல்லுது, தாவீதுக்கு பிரியமானவர்கள், ஆபிரகாமுக்கு, நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தன் சரீரம் செத்து போனதா இருந்தது. ஆகிலும் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் அவனை விட்டு போகல. வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய், அநேக ராஜ்யங்களுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருந்தது. அவன் தன் விசுவாசத்திலே மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கின்றதாய் அழைக்கிறவர்கள் மேலே தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். விசுவாசம் வைத்ததினாலே அவன் தேவனுக்கு முன்பாகவும் நமக்கும் முன்மாதிரியாக இருக்கிறான். அவன் செய்ததான காரியம் என்ன? தன் சரீரம் பலவீனமாக இருந்தாலும் அவன் விசுவாசத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். 5 ராஜாக்களை, பிரியமானவர்களை ஜெயிக்க முடியாதவனை இவன் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். 5 ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டு வந்துட்டான். வெறும் 380 பேரை வச்சு யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வல்லவனாய் மாறுவதற்கு காரணம் என்ன? என் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், அவன் அன்றியும் சந்தேகப்படாதபடிக்கு அவர் மேல விசுவாசமாயிருந்தான். 21வது வசனம் சொல்லுது, சந்தேகப்படாதபடி ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு தேவனை மகிமைப்படுத்தி அறிக்கை செய்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அப்படி விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரிலும் பேரும் காற்று வீசிலும் அவர் என்னை கைவிட. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பாட்டை பாடதான் செய்யறேன். இந்த உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவன் ஒருபோதும் தோற்று போக மாட்டான். தேவனால் பிறந்தவன் ஒருபோதும் கீழே போக மாட்டான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அபிகாயில் அதான் சொல்லுகிறார், உன்னுடைய உறுதியான விசுவாசம் உன்னை ரட்சிக்கக்கூடியதா இருக்கிறது. நீயோ தேவனுடைய போரை நடத்துகிறவன், தேவனுடைய யுத்தத்தை நடத்துகிறவன். மாம்சிகத்திலே பட்டயத்தை எடுக்க வேண்டாம், மாம்சிகத்திலே நீ இறங்க வேண்டாம். தேவனை துதிக்கிறவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பழி வாங்குகிறது நமது அல்ல, கர்த்தர் அவனுக்கு பதில் செய்வார். நம்ம தேசம் சொல்லிச்சு, நம்ம பெண்களின் பொட்டை வாங்கினவனுடைய பொட்டை நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணும்னு சொல்லி பிரியமானவர்களை பிந்து மிஷன் என்று சொல்லி அதை வச்சாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அல்ல, நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. தேவன் மேல நம்முடைய உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். எரேமியா 20:11 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். ஆகையால்
என்னை துன்பப்படுத்தும்படியாய் வருகிறவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. அவங்க தான் இடறி போவாங்க. தங்கள் காரியம் அவங்க தாங்க விரும்புறத செஞ்சிடலான்னு வருவாங்க. ஆனா தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடி அவங்க மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத ஒரு வெட்கம் அவர்களுக்கு உண்டா. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. சோர்வு வரும் பொழுது, மனசுல பல காரியங்கள் தளர்ச்சியை உண்டாக்கும் பொழுது, இந்த வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் பேசட்டும். என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் பலவீனம் உள்ளவர் அல்ல, அவர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறபடியாலே என்னை எவைகளெல்லாம் துன்பப்படுத்தும்படியாய் வருகிறதோ அவைகள் ஒரு காலமும் என்னை மேற்கொள்வதில்லை. என்னை மேற்கொள்ளும்படியாய் அதை விட மாட்டார். அவர்களே அதில் இடறி வெட்கப்பட்டு போகிறவர்களாயிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. வாசிங்க பாப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அபிகாயில் சொன்னார், நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிற மனுஷன். அது மாத்திரமல்ல, நீ இஸ்ரவேலுக்கு அதிபதியாய் மாறப்போகிறதான மனுஷன். ஆனபடியாலே உமக்குள் எந்த பொல்லாப்பும் காணப்படக்கூடாது, எந்த தீங்கும் காணப்படக்கூடாது, உம்முடைய சாட்சிகள் கெட்டு போகக்கூடாது. நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறதானே ஒரு மனுஷன். ஆனபடியாலே நீர் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதை பார். நடந்த காரியம் என்ன? பிரியமானவர்களே, தாவீது யுத்தத்தில் போகாதபடி அபிகாயில் வார்த்தை அவளை தடுத்தது. நடந்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம். அபிகாயில் தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு போனான். நாபோத் கர்த்தரால் அடிக்கப்பட்டு மரித்து போனான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுது பாருங்க, நீங்க சும்மா இருப்பீர்கள். வாசிங்க. யாத்திராகமம் 14:14 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவாரு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தத்துக்கு வருகிறவன், வாசிங்க பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எப்படி யுத்தத்துக்கு வராங்க இவங்க? 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தொடருவேன் பிடிப்பேன், தொடருவேன் பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசையெல்லாம் அவங்க கிட்ட நிறைவேற்றுவேன், என் பட்டயத்தை உருவுவேன், என் கைகளை அவர்கள் மேல் வைத்து அவர்களை சங்கரித்து போடுவேன் என்று பகைஞர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். என் ஆசைலாம் எதுவோ, அவங்க பையன் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டான், அவங்க அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டான், நான் சொல்றதுக்கு தான் அவன் கீழ்ப்படியும் என்று சொல்லி பகைஞர்கள் குடிக்காத பிள்ளைய குடிக்க வைப்பாங்க, போதை வஸ்துக்குள்ளே நடத்துவார்கள், துன்மார்க்கமாய் உனக்கு விரோதமாய் எழும்பும்படி உன்னை அழிக்கும்படி பொல்லாங்கன் பொல்லாப்பு செய்து கொண்டே இருப்பான். என் வேத வசனம் சொல்லுது, இப்படி வரும்பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணு. குடிகார கணவனை கர்த்தர் ரட்சிப்பார். முரட்டாட்டம் உள்ள பிள்ளையை கீழ்ப்படியும்படியாய் செய்வார். கர்த்தர் தாமே சுபாவங்களை மாற்றுகிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்முடைய சொற்கள் நம்முடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்முடைய குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தில் உன் காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து அமர்ந்திரு. வேதம் சொல்லுது பாருங்க, அவங்க சொன்னாங்க, நாங்கள் தொடருவோம், நாங்கள் பிடிப்போம்,
நாங்கள் கொள்ளையிடுவோம், நாங்கள் எங்களுக்கு பங்கெடுத்து கொள்வோம், என் மனசு விரும்புகிற மாதிரியெல்லாம் நான் செய்வேன்னு வந்தாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய நாசிலிருந்து காற்றை என்ன செய்தாராம்? வீச பண்ணினார். உம்முடைய காற்றை அவர்கள் மேல் வீச பண்ணினீர், கடல் அவர்களை என்ன செய்தது? மூடி போட்டது. திரளான தண்ணீரிலே ஈயத்தை போல அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய யுத்தத்தை நீ பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அபிகாயில் சொன்னதான் அந்த வார்த்தை முழுசுமா வாசித்து முடிச்சிடலாமா? வாங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். நம்முடைய அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உம்மிலே காணப்படாது. ஒரு பொல்லாப்பும் உன் மேல காணப்படக்கூடாது. உம்மை துன்பப்படுத்துகிற உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய தேவனோடு இணைஞ்சு இருக்கிறதுனால ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருவின் ஆத்துமாவானது கவனிலே வைத்து எரிந்தது போல எரியப்படும். நீ ஆண்டவரோட இணைஞ்சு நிற்கும் போது உனக்கு விரோதமாய் வருகிற சத்ருவை ஆண்டவர் கேட்ரிபில்லரில் ஒரு கல்லை வச்சு இப்படி அடிப்போம் பார்த்தீங்களா? கவனில் இப்படி ரெண்டு இப்படி இருக்கும், ஒரு கம்பில் இப்படி ரெண்டு இருக்கும், அதில் ரப்பர் வாறு கட்டியிருக்கும். அதில் இப்படி ஒரு கல் அடிச்சுட்டு அப்படி விட்டா சர்ன்னு பறந்து போகும். அதை போல தான் வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாக உன்னை கெடுக்கும்படி, உனக்கு சமாதான கேடை உண்டாக்கும்படி, உன் முன்னேற்றத்தை தடுக்கும்படி, உன் வாழ்க்கையின் நன்மையை பறிக்கும்படி சத்ரு வரும் பொழுது அவன் ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போவான். அவனை கவனில் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி ஆண்டவர் தூக்கி தூரத்துக்கு போட்டுருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதவசனம் சொல்லுது, அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தரோடு கட்டப்பட்டிருக்கிறபடியாலே, ஜீவனுள்ள தேவனோடு இணைந்திருக்கிறபடியாலே உம்முடைய சத்ருவை அவன் கவனை கொண்டு என்ன செய்வாரு? எரிந்து போடுவார். 30வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம், கர்த்தர் உம்மை குறித்து எந்த நன்மையெல்லாம் சொன்னாரோ அந்தபடியெல்லாம் இனி உமக்கு ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீயோ அவருடைய பாதத்திலே அமர்ந்தரு. அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை காத்திரு. ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக அவருடைய சமூகத்திலே காத்திரே. காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் கதறி போகும்படி விடமாட்டார். காத்திருக்கிறதான உன்னுடைய ஜீவியத்திலே கர்த்தர் ஏமான்று போகும்படியாய் விடமாட்டார். சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் ஆண்டவர் உனக்காக காற்றை எழும்ப பண்ணி உன் சத்துருக்களை மூடி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிகாயில் அதுதான் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவன். எப்படி கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவன்? என் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவன், அவரை மகிமைப்படுத்துகிறவனாயிரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவன், அவர் மேல விசுவாசமாயிரு, நீ ஜெயிக்கிறவனாயிருப்பாய். நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவன் ஆனபடியாலே உனக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், கண்ணீர்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே வைத்து அவரிடத்திலே அமர்ந்திர. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று கண்ட எகிப்தியனை நீ காணாதபடிக்கு காற்றை எழும்ப பண்ணி அவர்களை மூடி போடுவார். உன்னையோ தம்முடைய வலது கரத்தினாலே அவர் நாட்டினதான பரிசுத்த பர்வதம் வரைக்கும் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. முழங்கால் போடலாமா? ஜெபம் பண்ணலாமா? என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே. பிரியமானவர்களை, ஸ்தோத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு பொல்லாங்கும் உன்மேல் காணப்படுவதில்லை.
உன் மேல ஒரு பொல்லாப்பையும் ஆண்டவர் விட மாட்டார். உனக்காய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்ததான தேவன், உனக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர் மற்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய மகத்துவத்தை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. ஆண்டவர் மேல உறுதியான விசுவாசத்தை வை. உன் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாத. உன் ஆத்மா ஆண்டவரை விட்டு பின்வாங்கிருச்சுன்னா நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைய, அவர் மேல உறுதியான விசுவாசம் உனக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக என் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாதத்திலே நீ அமர்ந்திரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னை எதிலையும் கலங்கி போக விட மாட்டார். எதிலையும் உன்னை கவலைப்படும்படியாய் விட மாட்டார். அவர் மேல உன் பாரத்தை வச்சிரு. அவரையே சார்ந்திரு. அவர் உன்னை மீட்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய பரிசுத்த பர்வதம் வரைக்கும் அவர் உன்னை கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, என்னை நேசித்தவா என்னை வெறுத்ததில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சொல்லுவீங்களா? நான் தனிமை இல்லை, நான் கர்த்தரால் பிறப்பிக்கப்பட்டவன். அவர் மேல் எனக்கு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் தான் நான் ஜெயமுள்ளவனாய் வாழும்படிக்கு, என் வாழ்க்கையில் இருக்கிற சோதனையை ஜெயிக்கும்படியாய் செய்யும். நான் அவரை மகிமைப்படுத்துகிறவன். எல்லா இடங்களிலும் நான் அவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறவன். அவரே என் யுத்தத்தை நடப்பிக்கிறவராயிருப்பார். என்னுடைய வருத்தங்களை, என்னுடைய பாரங்களை நான் எல்லாவற்றையும் அவர் மேல் சமர்ப்பித்து விடுவேன். அவரே என் வழக்காளிகளோடு வழக்காடி எனக்காய் யுத்தம் பண்ணி, ஓ ஸ்தோத்திரம், என் சத்ருவை தம்முடைய காற்றினாலே மூடி போட்டு அவர் ஸ்தாபித்ததான அந்த பரிசுத்த பர்வதத்திலே என்னை கொண்டு போய் இளைப்பாற்றுகிறவராயிருப்பார். என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுத்தவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் ஒன்று சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் ஒன்று சேர்த்திடுவார். நம்புவேன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நம்புவேன் இறுதி வரை. அல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை.
கவலை இல்லை. என் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர் எனக்காய் சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசு ராஜாவை நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. என்னை நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. என்னை நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறவர்களாய் இருக்கிறோம். உம்மை எங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், உம்முடைய அபிஷேகம் பெற்றவர்கள், உம்முடைய சத்திய வேதத்தை பெற்றவர்கள். மாம்சத்தில் நாங்கள் நொந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, மாம்சத்தில் எரிச்சல் கொள்ளாதபடிக்கு, மாம்சத்தில் வைராக்கியம் கொள்ளாதபடிக்கு, மாம்சத்திலே நாங்கள் கோபம் மூர்க்கத்தனம் கொள்ளாதபடிக்கு தகப்பனே, எல்லா காரியங்களிலும் உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதே கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியமாயிருக்கிறபடியால் எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்குள்ளே உறுதியான விசுவாசம் கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். காரியங்கள் கைமீறி நடக்கும் பொழுது, காரியங்கள் புரியாத காரியங்கள், எங்களுக்கு நாங்கள் அறியாத காரியங்கள், எங்களுக்கு மிஞ்சின காரியங்கள் எங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது உம்முடைய பாதத்தை நாங்கள் அமர்ந்திருந்த நீர் எங்களுடைய காரியத்தை நடப்பிக்கிறதை நாங்கள் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். நீர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர். ஒருபோதும் சத்ருவின் இஷ்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீர். எங்களை பெருக பண்ணுவீர், எங்களை வளர பண்ணுவீர். எங்களுடைய யுத்தத்தை நடப்பித்து எங்களுடைய சத்துருக்கள் வெட்கப்படும்படிக்கு எங்களுடைய தலையை நிமிர பண்ணுவீர். நீர் பெரியவர், நீர் அப்படியே செய்வீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.